ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, என்ன கெடுபலன்கள் நடக்க இருக்குது, எதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு வரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாததுங்க. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது. ஆனாலுமே கூட இந்த வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கோபங்கள், ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிரக அமைப்புகளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதனால தான் ஏற்படுது அப்படின்னே சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல ஒரு பலன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கிரகநிலைகளுக்கு ஏற்ப பொது பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்தாலுமே கூட இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. லக்ன ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் மாறுபாடு அடையும். அப்படி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முழுமையான பலன்களையும் அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு ராசி அடிப்படையில் மட்டும் பார்க்க போகிறது கிடையாதுங்க. நட்சத்திர ரீதியாகவும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ரணருணு ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், அயன சைன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகளின் படி தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்க போகுது. பொதுவாக கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உழைப்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ உழைக்கிறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தானே கையூன்றி எழுந்தவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரகமைப்புகளின்படி பார்க்கையில் பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர்களுக்கும் பிரச்சனைகளானது ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது செலவுகள் உங்களுக்கு எப்படி தான் ஏற்படுது அப்படின்னே தெரியாது. 10 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வருது அப்படின்னா அதை விட உங்களுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாரோடையுமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பகைமையானது ஏற்படும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் காய்ச்சல், சிரங்கு, நோய், சளி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். வாய்ப்புகள்லாம் அதுக்கெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பணவரவும் கிடைக்கும். பணவரவு கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படவே முடியாது. ஏன்னா பணவரவு வந்தாலுமே தான் அங்கே தான் செலவு அதிகமாக இருக்குது. வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்த இடம் தெரியாமல் திரும்ப காணா போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்த உடனே நடக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நடந்து முடியும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கன்னிராசி நேயர்கள் எப்படின்னா சிம்மராசிக்காரங்க மாதிரியே தான், பொறுமையே இருக்கவே இருக்காது. அதிகமாக கோபமும் இருக்கும். அதே மாதிரி கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவர்களும் அப்படிப்பட்டவங்க தாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில், வியாபாரம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே அலையிற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். முடிவில் லாபம் இருக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி நிச்சயம் கிடைக்குங்க. ஸோ கடனாக நீங்கள் எங்கேயும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். புதுசாக நிறைய ஆர்டர்கள் வரும். வரக்கூடிய ஆர்டர்களை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. தொழில், வியாபாரம் எல்லாமே நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்காக நீங்கள் புதுமையான இடத்த கூட அமைச்சிக்கலாம். புது இடத்துக்கு உங்களுடைய தொழிலை மாற்றலாம்.
இல்லைனா புதுசாக ஒரு இடம் வாங்கி கூட நீங்கள் தொழில் பண்ணலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு அப்படின்றது சரியாக இருக்குன்னா அதற்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் உழைப்பு அப்படின்றது சரியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நிலுவையில் பணம் எங்கேயும் இருக்குன்னா கூட உங்கள் கைக்கு வந்துடும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவங்கலாம் கவலைப்படாதீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா இந்த டைமில் நல்ல ஒரு ஜாப் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் என்னதான் உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது ரொம்ப இதமாக இருந்தாலுமே கூட உங்கள் மனசுக்கு அப்படி ஒன்றுமே தெரியவே தெரியாது. மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சொல்லப்போனால் கணைவி மணவனுடைய உறவில் நெருக்கம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மனசில் மட்டும் ஓரமாக ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நேரத்தில் வாக்குவாதங்கள் கூட ஏற்படும். ஸோ கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் அமைதியாக இருக்கணும். பிள்ளைங்க மூலமாக செலவுகள் இருக்கும். அவங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நடக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பயணங்கள் அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளாக தான் வந்து முடியும். ஏன்னா உறவினர்கள்ட்டெல்லாம் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். தவிர்த்துக்கோங்க. காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி போய் நடந்தாலுமே கூட அது வந்து சரியாக நடந்து முடியாது. தாமதங்கள் இருக்கும். சாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்க முடியும். எதுலேயும் அவசரப்படுறதுனாலையும் ஆத்திரப்படுறதுனாலையும் நல்லபடியாக வந்து முடிய போகிறது கிடையாது. ஸோ பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராசிநாதன் புதன் சஞ்சாரம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி பெரிய பெரிய படங்கள் அல்லது வந்து நாடகங்கள்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தாங்க. ஸோ உங்களுடைய துறைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் நல்ல முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. மனசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கன்னிராசி நேயர்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. தெளிவான முடிவுகள் எடுங்க. தெளிவான முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பல காரியங்கள் வந்து சிறப்பாக முடிஞ்சிடும். அந்த முடிவெடுக்கிறதுல தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். படபடப்போடு இருக்கும் பொழுதோ ஆத்திரத்தோடு இருக்கும் பொழுதோ கோபத்தோடு இருக்கும் பொழுதும் எந்த முடிவுகளையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. பொறுமையாக நிதானமாக யோசிச்சு எடுங்க. ஏன்னா ஆத்திரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து சரியாக முடியாது. அதனால் பொறுமையாக மட்டும் யோசித்து செய்யுங்க போதும். இந்த டைமில் அரசியலில் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் வந்து கிடைக்கும். உங்களுடைய மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலுமே கூட அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கன்னிராசினியர்கள்ட்ட நல்லாவே இருக்குது. ஸோ அந்த சாமர்த்தியத்தின் மூலமாகவே உங்களால் நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். பெரியவங்க மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். திறமைகள் வெளிப்படும். ஸோ உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இது எல்லாமே நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே உங்கள் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை கிடைச்சிடும். ஸோ அதை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கண் விழித்து படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. அதிக நேரம் வந்து கண் விழிக்க வேணாம். அன்னன்னைய பாடங்களை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிடுங்க. ஒரு சுமையை வந்து நீங்கள் சேர்த்துட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அப்பப்போயே படித்து முடிக்கிறது உங்களுக்கு நிறைய வெற்றிகளுக்கு வந்து வழி கொடுக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் நம்ம ராசியின் அடிப்படையில் பொது பலன்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நட்சத்திர ரீதியாக வந்து பார்க்க போகிறோம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பணி வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பாகவும் நீங்கள் வேலை செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து தீர்ந்துடும். ஸோ எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகவே கிடைக்குங்க. பணத்தை வந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் இழக்க நேரிடலாம். அதுக்கு தான் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நம்பிக்கையானவர்களே உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து க்ளோஸாக ரிலேஷனாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுடைய இரக்கம் அவங்களுக்கு வந்து சாதகமாக போயிடும். அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. உயர் பதவிகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு நிலை கிடைக்கும். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா வம்பு வழக்குகள்லாம் தானாகவே வந்து சேருங்க.
அதனால் வீணாக கோபம், ஆத்திரம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு படாதீங்க. தைரியமத்தையும், தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு அமைதிகள் வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை செய்யுங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக தாங்க இருக்கும். ரொம்பலாம் நல்லா இருக்காது. அடிக்கடி ஏதாவது ஒரு தொற்று நோய்கள், பருவநிலைகளுக்கு ஏற்ப தொற்று நோய்கள் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் பார்த்து உஷாரா இருங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டுவீங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு வாங்க. பெருமாளை வணங்கிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 மற்றும் 27 இந்த 2 நாட்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னா 19 மற்றும் 20 இந்த 2 நாட்களையும் உங்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்காக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை கன்னிராசி நண்பர்களே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.